அன்பான தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் ஒரு புதிய வீடியோ பதிவை வெளியிடுகிறோம். இது எதற்கென்றால், கடந்த தேர்தலில் ஒரு சிலர் வெற்றி பெற்றிருக்கலாம், ஒரு சிலர் தோல்வியுற்றிருக்கலாம். வெற்றி பெற்றவரை வாழ்த்தி கொண்டாடுகிறோம். தோல்வி அடைந்தவர்களை நாம் மறந்து விடுகிறோம். ஆனால் தோல்வி அடைந்தவர்கள் உழைத்திருக்கத்தான் செய்வார்கள். அவர்கள் கடுமையாக கூட உழைத்திருப்பார்கள். அவர்கள் எவ்வளவு இந்த வெற்றிக்காக உழைத்தார்கள், பயணித்திருப்பார்கள், செயல்பட்டிருப்பார்கள் என யாருக்கும் தெரியாது. ஏனென்றால், எனக்கு பழைய வரிகள் ஒன்று ஞாபகத்தில் வருகிறது. வரலாறு வெற்றி பெற்றவர்களால் எழுதப்படுகிறது. ஆம், அப்பொழுது வெற்றி பெற்றவரின் சரிதையே பிரதானமாக பேசப்படும். தோல்வியடைந்தவர்கள் தூக்கி எறியப்படுவார்கள். ஆனால் தோல்வி அடைந்தவர்கள் தன் தோல்விக்கான காரணம் என்ன என்றும், தன் தவறு என்ன என்றும், தன்னை எப்படி மீட்டெடுப்பது என்றும் கண்டிப்பாக யோசிப்பார்கள். அப்படித்தான் நம் நாட்டில் கடந்த ஆட்சியில் இருந்த திராவிட முன்னேற்றக் கழகமும் அதற்கான காரணங்களை ஆராய்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கான கேள்விகளும் விவாதங்களும் நேர்காணல்களும் விளக்கங்களும் கேட்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இப்படி இருக்கும் நிலையில் நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன், திமுகவின்பால் எனக்கு பற்றோ அல்லது உயிர்ப்போ அல்லது ஈடுபாடோ என்றைக்குமே இருந்ததில்லை. காரணம் என்னவென்றால், அடிப்படையிலேயே நாங்கள் ஒரு தீவிர எம்ஜிஆர் விசுவாசிகள். அப்படி இருக்கையில் எம்ஜிஆரின் ஈகைத்தன்மையும் கொள்கை பிடிப்பும் அவர் செயல்பாடுகளும் எங்களை கொள்ளை கொண்டு அவரின் பிள்ளைகளாக நாங்கள் வளரத் தொடங்கிட்டோம். அப்படியானால் எதிர்க்கட்சியில் இருக்கும் திமுகவிடம் நல்ல குணங்களோ குணாதிசயங்களோ அல்லது செயல்பாடுகளோ இல்லை என்று சொல்லிவிட முடியுமா? இல்லை. அவர்களிடத்திலும் ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான நல்ல விஷயங்களும் செயல்பாடுகளும் அரசியல் புரட்சிகளும் சீர்திருத்தங்களும் இந்த நாட்டில் நடந்துதான் இருக்கின்றன. அவற்றை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதும், அவர்கள் தவறு செய்யும்போது துணிந்து தலைவர் போல கேள்வி கேட்பதிலும் நாங்கள் சளைத்தவர்களும் இல்லை. நான் சில வருடங்களுக்கு முன்பு எவ்வளவு பேருக்கு இது ஞாபகம் இருக்கும் என்று தெரியவில்லை. AXN என ஒரு ஆங்கில சேனல் இருக்கிறது. அதில் தினமும் வார நாட்களில், அநேகமாக புதன் கிழமைகளில் என நினைக்கிறேன், தி கண்டென்டர் என ஒரு நிகழ்ச்சி நடக்கும். இந்த நிகழ்ச்சி என்னவென்றால், ஒரு குத்துச்சண்டை போட்டி நடக்கும். வழக்கமாக எப்படி நடக்கும்? ஒரு குத்துச்சண்டை போட்டி நடக்கும். நடந்தவுடன் ஒருவர் வெற்றி பெறுவார். வெற்றி பெற்றவுடன் காமரா மொத்தமும் அவர் பக்கமாய் திரும்பி அவரை புகழ்ந்து உச்சி முகர்ந்து தலையில் வைத்து கொண்டாடி தீர்த்து
விழா முடிந்துவிடும். ஆனால் தோற்றவரின் நிலை என்ன? தோற்றவர் என்ன ஆனார்? அவர் ஏன் தோற்றார்? அவர் மீளுவாரா? மீண்டு எழுவாரா? மீண்டும் போட்டிக்கு வருவாரா என எவருக்குமே தெரியாது. அந்த தோற்று போனவனின் வலிகளையும் வேதனைகளையும் அவன் உழைத்த உழைப்பையும் பயிற்சியையும் நினைவு கூர்ந்து அவனை மீட்டெடுக்க ஆறுதல் தருமாறு, அதாவது வலிகளில் காயங்களில் ஒத்தடமிடுவதைப் போல, அதாவது ஒத்தடமிடுவதைப் போல அவர்களை தேற்றுவதற்காக அவர்களை பற்றியே அந்த ப்ரோக்ராம் இருக்கும். தி கண்டென்டர் அதற்கு பெயர். எனக்கு மிகுந்த ஒரு பிடித்தமான நிகழ்ச்சி அது. ஏனெனில் வெற்றியாளர்களை கொண்டாடும் நாம் தோற்று போனவர்களை தூக்கி எறிந்து விடுகிறோம். வெற்றியாளனுக்கும் தோல்வியாளனுக்கும் ஒரு மெல்லிய கோடு மட்டுமே இருந்திருக்கும். அதாவது ஒரு நூல் இலை அளவு. வெற்றியும் தோல்வியும் நிரந்தரமானது கிடையாது. நீயும் நாளை வெல்லலாம், நீ மீண்டு வா என கை கொடுத்து அவனை தேற்றுவது ஒரு நாகரிகம். அந்த நாகரிகம் 30 வருடங்களுக்கு முன்னால் நான் கற்றுக்கொண்டது. இன்று எனக்கு அது உதவுகிறது. அந்த நாகரிகத்தின் அடிப்படையில் திமுகவின், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தோல்விக்கான காரணங்களை நானும் கொஞ்சம் பட்டியலிடுகிறேன். இதற்கு ஸ்கிரிப்டெல்லாம் தேவையில்லை. ஆம், சரளமாக வரும். அவர்கள் அரசியலின் நிலைப்பாட்டில், அவர்களின் சித்தாந்தத்தில் நமக்கு முரணான கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் அவர்களின் பங்களிப்பு பிரமிக்க வைக்குவது தமிழ் சமுதாயத்தில். நான் ஒரு மனிதரை பற்றி யோசிக்கும் பொழுதோ, பேசும் பொழுதோ, அல்லது விவாதிக்கும் பொழுதோ அவர் குறைகளை நான் பட்டியலிடுவேன் தான். ஆனால் அவரின் நல்ல குணாதிசயங்களை நான் பிரமிப்பதும் அதை கற்றுக்கொள்வதிலும் எனக்கு ஆவல் அதிகம். எவரிடமேனும் ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என நான் நினைக்கிறேன். எம்ஜிஆர் ஆட்சியின் போது 15 ஆண்டு காலம் எதிர்க்கட்சியாகவே இருந்தது திமுக. இவர்கள் ஆளுங்கட்சியாக இருப்பதை விட எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது பட்டாசாய் வெடிப்பார்கள். இவர்களை எதிர்க்கட்சியாக வைத்துக்கொண்டு ஆட்சி நடத்துவது விக்ரமாதித்தன் முதுகில் வேதாளத்தை சுமப்பது போல. நான் திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்றதும் முதல்வரின் தனி பிரிவுக்கு ஒரு விண்ணப்பம் எழுதியிருந்தேன். நான் ஒரு எளிய சாமானியன். நான் சமூக சிந்தனையாளனும் கூட. எங்கு எது எம் மக்களுக்கு எதிராக நடந்தாலும் கிளர்ந்தெழக்கூடியவன். இது ஒரு யதார்த்தமானது தானே. வழக்கமாகவே நாம் எம்ஜிஆரின் குணாதிசயங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். அவரும் அப்படித்தான். அவர் நம்மை அப்படித்தான் பயிற்றுவித்திருக்கிறார். நம்மால் போராடி வெற்றி பெற முடியுமா என நமக்கு தெரியாது.
ஆனால் நாம் போராட தயாராக இருக்க வேண்டும். பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும், துணிய வேண்டும், துவண்டு போய்விடக்கூடாது, மீண்டு எழ வேண்டும், மீண்டும் போராட வேண்டும், வெற்றியை நோக்கி எம்பி குதிக்க வேண்டும், வெற்றி கனியை முத்தமிட வேண்டும். இது அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம். அவரிடம் பல சினிமாக்களில், இப்போது இருக்கும் சினிமாக்களில், பல திரைப்படங்களில் வில்லன்கள் இறுதியில் கொல்லப்படுவார்கள். ஆனால் எம்ஜிஆர் படங்களில் மட்டும்தான் வில்லன்கள் மனம் திருந்துவார்கள். இது ஒரு உளவியல் ரீதியான ஒரு சமூக புரட்சியோ அல்லது மாற்றமோ அல்லது மாற்றத்துக்கான துவக்கமோ அப்படித்தான் நாம் நினைக்க வேண்டியிருக்கிறது. ஆகவே ஒரு வலிமையானவன், பெரும் வல்லமை கொண்டவன், ஒரு ஆலமரம் போன்றவன் வீழ்ந்து விட்டான். அப்படியானால் இவ்வளவு பலசாலி எப்படி எளிய மனிதனிடம் வீழ்ந்து போனான்? அதற்கான காரணம் என்ன? அவனை யார் இந்த தோல்வி பாதைக்கு அழைத்து சென்றது? இப்படி நாம் யோசித்தோமேயானால் இதற்கான விடை மிக எளிதாக கிடைக்கும். முதலில் திமுக ஆட்சி அமைந்தவுடன் அதிலிருந்து நாம் பார்க்கலாம். திமுக ஆட்சி அமைந்தவுடன் அவர்கள் நிறைய திட்டங்களை செயல்படுத்தினார்கள். மக்களுக்காக மகளிர் உரிமை தொகை, இலவச பயணம் என. ஆனால் இது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் பாராட்டப்படவில்லை. ஏனென்றால் திமுகவின் உயர் பதவியில் இருந்தவர்கள் பயன்பெறுபவர்களை இழிவாகவும் மலிவாகவும் கேவலமான வார்த்தைகளாலும் விமர்சித்ததும் ஒரு காரணம். உங்களுக்கே தெரியும் இவ்வாறான வார்த்தைகளை யார் உபயோகித்திருக்கிறார் என்று. அவர் முதலாம் நபர். சரியா? பின்னாளில் அவர் மேல் அளவுக்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்கொன்றும், பின் செம்மண் அள்ளிய விவகாரம் ஒன்றும், அரசு நிலத்தை தன் உறவுக்காரரின் பெயரில் பதிவு செய்யப்பட்டதாக ஒரு பிரச்சனையும், இப்படியாக அவர் பெரிய அளவு மக்களிடத்தில் பேசப்பட்டார். ஒன்று. இரண்டாவது, இருவர், அதாவது இரட்டையர் போல ஒரே விஷயத்தை இருவரும் சரிக்கு சமமாக எதிராளியிடம் பேசுபவர். ஒருவர் RS பாரதி, இன்னொருவர் செந்தில் பாலாஜி. இவர்களால் என்ன இழப்பு ஏற்பட்டது என்றால், இங்கு நாம் அண்ணாமலையின் வருகை பற்றி இங்கு பதிவிட வேண்டும். திரு அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே ஒரு காவல் உயர் அதிகாரியாக இருந்திருக்கிறார். அவர் பாஜகவின் தலைவராகவும் வந்துவிட்டார். இப்படி இருக்கையில் வழக்கமாக நாம் ஒருவரை குற்றச்சாட்டு சொல்லும் பொழுது அவரும் எதிர் குற்றச்சாட்டு சொல்வது அரசியலில் மிக யதார்த்தமானது. ஆனால் ஒன்று உங்களுக்கு தெரிய வேண்டும், அவர் எத்தனை கோடி ரூபாய்க்குத்தான் அந்த வாட்ஸை
கை கடிகாரத்தை கட்டினால் உங்களுக்கு என்ன? செந்தில் பாலாஜிக்கும் ஆர்எஸ் பாரதிக்கும் அந்த கடிகாரத்தின் விலைப்பட்டியல் அவசியமா? அது தேவையில்லை. அவர் எவ்வளவுக்கோ கட்டி கொண்டிருக்கிறார். அவர் கேட்டாரா? இல்லை. சபரீசன் அவர்கள் எத்தனை கோடிக்கு கடிகாரங்கள் வைத்திருக்கிறார் தெரியுமா என முதலில் அவர் கேட்டாரா? இல்லை. நமக்கு அது தேவையும் இல்லை. அவர் பணம் வைத்திருக்கிறார், கடிகாரம் வாங்கியிருக்கிறார், அல்லது இனாமாக கூட பெற்றிருக்கிறார், அதற்கு பில் வைத்திருக்கிறார், அதற்கு பில் இல்லாமலும் வைத்திருக்கிறார். அவர் இனாமாகவே வாங்கி கொண்டு இருக்கட்டுமே, அது நமக்கு தேவையா? நீங்கள் சாதாரணமாக ஒரு உளவியலை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காவல்துறை அதிகாரி விமர்சிக்கப்படும் பொழுது அவருக்கு சட்டத்தின்பால் இருக்கும் அத்தனை நுணுக்கங்களும் தெரியும். இத்தனைக்கும் அவர் மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்தோடு தொடர்புடையவர். அவரால் உங்களை இந்த உலகம் முழுக்கும் கண்காணிக்க முடியும். ஆம் இல்லையா? அவரை ஏன் தாங்கள் சுரண்டி பார்க்கிறீர்கள்? நீங்கள் வெளிநாடு சென்றால் கூட நீங்கள் எதற்காக சென்றீர்கள் என்று, அதாவது திரு அண்ணாமலை அவர்கள் பதவியை துறந்துவிட்டு வந்து விட்டார் எனவே வைத்துக்கொள்வோம். ஆனாலும் மத்திய அரசு அவரை இன்று வரை ஒரு சீக்ரெட் ஏஜென்சி போல, ஒரு இன்டர்னல் ஆஃபீஸர் போல, ஒரு ஐபி அதிகாரியாக கூட வைத்திருக்கலாமே. எவருக்கேனும் சொல்ல வேண்டிய அவசியம் அரசுக்கு இருக்கிறதா? இப்படி இருக்கையில் பல்வேறு பயணங்களை மேற்கொள்ளும், வெளிநாடுகளுக்கு மேற்கொள்ளும் உங்களை பற்றிய விவரங்களை அவர் எளிதில் பெற முடியும். அப்படி இருக்கையில் உங்களை ஒட்டு மொத்தமாக இந்த உலகத்தில் அவரால் கண்காணிக்க முடியும். உங்கள் தகவல்களை வெளிப்படையாகவே திரட்ட முடியும். உங்களுக்கு எதிராக மிகப்பெரிய குற்றச்சாட்டுக்களை அவர் பார்ட் 1 பார்ட் 2 என்று ஆரம்பித்தார். மொத்தமாக உங்களை வம்புக்கு இழுத்து தெருவில் நிறுத்தினார். இதற்கு காரணம் 2 வாய்கள். ஒன்று செந்தில் பாலாஜி அவர்களின் வாய், இன்னொன்று ஆர்எஸ் பாரதியின் வாய். இவர்கள் இருவர் வாய்க்கும் ஒரு சிறிய பூட்டி இருந்தால் 25% நீங்கள் மக்களிடத்தில் கெட்ட பெயரை எடுக்காமல் இருந்திருப்பீர்கள். சரி, இது போகட்டும். அடுத்து G2. அதாவது எவர் வேண்டுமானாலும் தொழில் நடத்தலாம், எவர் வேண்டுமானாலும் பெரிய நிறுவனங்களும் கட்டுமான கம்பெனிகளும் நடத்தி கொள்ளலாம், துவங்கலாம், எது வேண்டுமானாலும் செய்யலாம். இது சுதந்திர நாடு. அவர் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் கூட வைத்து கொண்டிருந்திருக்கலாம். அவர் இந்தியாவில் உள்ள அனைத்து நிலங்களையும் வாங்கும் அளவு வல்லமையும் பொருளாதாரமும் பெற்றவராக கூட இருந்திருக்கலாம். அவர் சுயமாகவே அதை உண்டாக்கி கூட செய்திருக்கலாம். ஆனால் அவர் உங்கள் மருமகன், நீங்கள் ஆட்சியில் இருக்கிறீர்கள். இப்படி இருக்கையில் மிக பலமாக G2 அதன் வளர்ச்சி, அது பெரும் சந்தேகத்தையும் ஊழல் குற்றச்சாட்டுக்களையும் மக்களிடத்தில் சென்று சேர்த்தது. சரி, அடுத்து திரு செந்தில் பாலாஜி அவர்கள். செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு வழக்கில் சிக்குகிறார். அதாவது எந்த வழக்கில் சிக்குகிறார்? போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக பணம் பெற்றது தொடர்பாக. அந்த குற்றச்சாட்டு
எந்த ஆட்சியில் இருக்கும் பொழுது நடந்தது? அதிமுக ஆட்சியின் போது நடந்தது. அப்போது அவர் எங்கிருந்தார்? அதிமுகவின் ஆட்சியின் அமைச்சராக இருந்தார். அவர் மீது வழக்கு தொடுத்தது யார்? நீங்கள்தான். வழக்கு விசாரணைக்கு வரும் பொழுது எப்படி நீங்கள் அவரை காப்பாற்ற முடியும்? வேண்டுமானால் நீங்கள் இப்படி செய்திருக்கலாம். வெளிப்படையாக அவர் அந்த கட்சியில் இருக்கும்போது செய்த தவறுக்கு நாங்கள் எப்படி பொறுப்பேற்க முடியும்? எங்களுக்கும் இந்த வழக்குக்கும் சம்பந்தம் இல்லை. ஒருவேளை அவர் தண்டிக்கப்பட்டால் நாங்கள் கட்சி பதவியிலிருந்து அவரை நீக்குகிறோம். அப்படியானால் நீங்கள் அவர் எவ்வளவு பலம் மிகுந்த அமைச்சராக இருந்தாலும், கொங்கு மண்டலத்தையே அவர் கால் கட்டை விரலில் வைத்திருந்தாலும், அவரை காப்பாற்ற முயற்சிக்கும் பொழுது மக்களிடத்தில் நீங்கள் மிகப்பெரிய அவப்பெயரை சந்திக்கிறீர்கள். அதற்கு பிறகு அவர் அமலாக்கத்துறையால் தூக்கப்பட்டு இதயத்தை கிழித்து பெரிய போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நடந்தேறின. ஆனாலும் பயன் இல்லை. சரி, அவரால் இன்னும் கொஞ்சம் உங்கள் மதிப்பு மக்களிடத்தில் இழந்து போனது. அடுத்து, டாஸ்மார்க்கில் ரூபாய் 10 கூடுதலாக பெற்ற விஷயம். உடனே நீங்கள் அவரை, அதாவது நான் 10 வயதிலிருந்து அரசியல் கட்சியின் கொடியை தாங்கி இருக்கிறேன் எனது கைகள். வெளிப்படையான அரசியலில் இல்லை என்றாலும் அரசியலை கூர்ந்த பார்வையோடு கவனித்து கற்று அறிந்து எண்ணங்களை வெளிப்படுத்த நாங்கள் பழக்கப்பட்டிருக்கிறோம். இப்படி இருக்கும் சூழ்நிலையில் ஒருவன், நமது கட்சியில் இருப்பவன் தவறு செய்தான் என மக்கள் நம்பிவிட்டார்கள் என்றால், மக்கள் அவனை அடிப்பதற்கு முன்னால் நாம் அடித்து விட வேண்டும். அதாவது, நான் என் நண்பர்களோடு விளையாடி கொண்டிருப்பேன். ஏதாவது குற்ற செயல்களில், சிறு சிறு தவறுகளில், அதாவது பக்கத்து வீட்டு தோட்டத்தில் பழம் பறித்தல், கரும்புகளை உடைத்தல், இது மாதிரியான சின்ன சின்ன விளையாட்டுத்தனமான செயல்களை நான் அப்படி செய்யவில்லை, செய்வதாய் வைத்துக்கொள்வோம். ஒரு 4 பேர் மத்தியில் என்னை அமர வைத்து விசாரிக்கிறார்கள் என்றால், எனது தாயோ தந்தையோ என்ன செய்வார்கள்? முதல் அடி அவர்களிடமிருந்து தான் விழும். ஏனென்றால், நாம் அடித்து அவனை உட்கார வைத்தால் ஊர் அமைதியாகிவிடும். நீங்கள் அடிக்காவிட்டால் ஊர்தான் அவனை அடிக்கும். அப்படியானால் செந்தில் பாலாஜி 10 ரூபாய் கூடுதலாக பெற்றார் என்றால் அவர் மீது ஒரு நடவடிக்கையை பாய்ச்சி இருக்க வேண்டும். அப்படி பாய்ச்சாமல் அவரை பாதுகாப்பதில் தாங்கள் கவனம் செலுத்துவதினால் இன்றைக்கு வந்த விஜய் அவர்கள் செந்தில் பாலாஜிக்காக ஒரு பாட்டே எழுதிவிட்டார். இந்த பாடல் அதற்கு முன்னாகவே எடப்பாடியும் திரு சீமான் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் பல தலைவர்கள் செந்தில் பாலாஜியை நாரடித்து விட்டார்கள் என தெரியும். நீங்கள் அவரை ஏன் வெளிப்படையாக காப்பாற்ற நினைக்கிறீர்கள்? எனக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை, குற்றம் செய்தார், கலற்றி விட்டு விட்டோம் என சொல்லிவிட்டு கூட நீங்கள் இன்டர்னலாக அவருக்கு மறைமுகமாக ஆதரவளித்து அவரை காப்பாற்றி அவரை வெற்றி பெற செய்து அவரை நியாயம் உடையவர் என நீங்கள் கொண்டு வந்திருக்கலாம்.
அவர் வழக்கில் தாங்கள் எடுத்த முயற்சிக்கு துஷார் மேத்தா அவர்தான் இந்தியாவின் தலைமை வழக்கறிஞர் என நான் நினைக்கிறேன். அரசு வழக்கறிஞர் அவர் வாதாடும் அளவுக்கு செந்தில் பாலாஜியின் வழக்கை நீங்கள் சிக்கலாக்கி விட்டீர்கள். இவரும் உங்கள் ஆட்சி தோற்றுப்போக மிகப்பெரிய காரணம். மணல், அதாவது 1 ரூபாய்க்கு அள்ளலாம், 2 ரூபாய்க்கு அள்ளலாம், 5 ரூபாய்க்கும் 5000 ரூபாய்க்கும் லட்ச ரூபாய்க்கும் கோடி ரூபாய்க்கும் அள்ளிக்கொள்ளட்டும். கடலில் அள்ளும் தண்ணீர் அளவு வெளியில் தெரிந்து விடுமா? தெரியாது. ஆனால் கடல் அளவில் பாதியை அள்ளினால் 1,00,000 கோடி என மணல் அள்ளப்பட்டதாக பலர் பேசுகிறார்கள். அதில் எவ்வளவு தூரம் உண்மை என்ற தகவல் தெரியாது. ஆனால் மக்களிடத்தில் பரப்பப்படுவதும் இவ்வளவு செய்திருப்பார் என நம்பப்படுவதும் அதற்கான விசாரணைகளும் அதற்கான குற்றச்சாட்டுக்களும் எளிதாக சேர்ந்ததால் இதனாலும் உங்கள் கட்சிக்கு அவப்பெயர் வந்தது. தேனும் தெருவில் ஓடுகிறது என பேசுவது எரிச்சலடைய செய்திருக்கிறது எங்களை. ஊடகங்கள் அடித்த சொம்பு ஐயையோ தாங்கவே முடியவில்லை என்று தொலையும் இந்த ஆட்சி என்ற அளவுக்கு ஊடகங்கள் பொய் பிரச்சாரம் செய்திருக்கின்றன, உங்களை ஏமாற்றி இருக்கின்றன. ஒருவேளை நீங்கள் பெரும் தொகையை அவர்களுக்கு விளம்பரமாகவோ இல்லை உங்கள் கொள்கைகளை பரப்புவதற்காகவோ கொடுத்திருந்தால் குடுமியை பிடித்து வாங்கிவிடுங்கள். உங்களை பாதி தோற்கடித்ததே இந்த ஊடகங்களும் உங்கள் அதாவது பத்திரிகையாளர் என்ற போர்வையில் உங்களுக்கு அனுதாபியாக செயல்பட்டவர்களுமே உங்களை பாதி போற்றி தூற்றி தூக்கிவிட்டார்கள். இப்படித்தான் சொல்ல வேண்டும். எங்கு பார்த்தாலும் ஐயோ தேன் ஓடுகிறது, தெருவில் பால் ஓடுகிறது, மக்கள் இன்ப வெள்ளத்தில் மிதக்கிறார்கள். எங்களால் முடியவே இல்லை. கற்பனைக்கு எட்டாத அளவு விளம்பரங்கள். உங்கள் பாடல்களை கேட்டால் தெரித்து ஓடுகிறார்கள் மக்கள். இந்த அளவுக்கா விளம்பரங்கள் செய்வது? விளம்பரங்களிலால் வெற்றி பெறவே முடியாது. வெற்றி விளம்பரங்களுக்கு செலவிடும் காசை மக்களிடத்தில் வீட்டுக்கு 100 ரூபாய் 500 ரூபாய் என இனாமாக கொடுத்திருந்தால் கூட மக்களிடம் நீங்கள் ஒரு கருணை பார்வை பெறப்பட்டிருப்பீர்கள். சரி, அதாவது தொலைந்து போகட்டும். ஊடகங்கள் எப்போதும் அப்படித்தான். ஆட்சியாளர்களுக்கு ஆதரவாக செயல்படுவதன் மூலம் தான் ஒரு விசுவாசி என நம்ப வைத்து உங்களிடம் வயிறு வளர்ப்பவர்கள். சரி, உங்கள் கூட்டணியில் இருந்தவர்கள் ஐயையோ இவர்களா? நீங்கள் வாயே திறக்க வேண்டாம். நீங்கள் வீட்டிலே இருந்தாலும் உங்கள் வேலையை இவர்கள் செய்து விடுவார்கள். உங்களை வீட்டுக்கு அனுப்புவதற்கு இவர்களும் ஒரு மிகப்பெரிய காரணம். எந்த பிரச்சனை நாட்டில் நடந்தாலும் அதை நியாயப்படுத்துவது. ஒரு சம்பிரதாயத்துக்காக கூட எதிர்ப்பதில்லை. திருமாவளவன் எல்லாம் அவ்வளவு விமர்சிக்கப்பட்டு இருக்கிறார். உங்களுக்கு அதாவது ஆட்சியின்பால் மக்களுக்கு வெறுப்போ செயல்பாடுகளின்பால் வெறுப்போ ஏற்படலாம். ஆனால் அதற்கு ஆதரவாக குரல் கொடுப்பவர் மீது கடும் கோபம் வரும். உங்கள் மீது வெறுப்பு குறைவாகிவிடும். ஆகவே உங்கள் கூட்டணி கட்சிகள் உங்களை உச்சந்தலைக்கு மேல் தூக்கி
தொப்பென கீழே போட்டு விட்டார்கள் என்பதே உண்மை. சரி, அவர்களையும் விட்டு விடுவோம். அடுத்து அரசு எந்திரம். அரசு எந்திரம், ஐயையோ, அதன் செயல்பாடு அதிகாரிகள் வைத்தது தான் சட்டம். அம்மி கூட அடித்தால் நகரும், அதிகாரிகளால் அது நகர்ந்ததாகவே தெரியவில்லை. ஒரு ரேஷன் கார்டில் ஒரு திருத்தம் செய்வதற்காக கூட 6 மாதங்கள். ஒரு விண்ணப்பம், ஒரு ரேஷன் கார்டு விண்ணப்பத்தை உங்கள் தனிப்பிரிவுக்கு அனுப்பி 2 வருடங்களுக்கு பிறகு நான் அந்த ரேஷன் கார்டை பெற்றேன். உங்கள் தனிப்பிரிவுக்கு அனுப்பிய பிறகு அந்த மனு நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதன் தொடர்ச்சியாக 70,000 விண்ணப்பங்கள் புதிய ரேஷன் கார்டுக்காக அங்கீகரிக்கப்பட்டது. அதற்கு தொடக்க புள்ளியாக நான் உங்களுக்கு அனுப்பிய மனுவே சாட்சி. அப்போது அரசு எந்திரம் உங்களை ஏமாற்றி உங்களை நிலை தடுமாற செய்திருக்கிறது. எவனுமே வேலை செய்கிறதில்ல, தூங்கிறானு ஆஃபீஸில். நான் உங்களுக்கு ஒரு முதலமைச்சரின் தனிப்பிரிவில் ஒரு விண்ணப்பம் அனுப்பியிருந்தேன். ஒரு விஏஓ ஒரு விண்ணப்பத்தை இத்தனை நாட்களுக்குள் அங்கீகரிக்க வேண்டும் அல்லது இத்தனை நாட்களுக்குள் நிராகரிக்க வேண்டும். ஒரு ஆரை இவ்வளவு நாட்களுக்குள் அங்கீகரிக்க வேண்டும் அல்லது திருப்பி அனுப்ப வேண்டும். ஒரு தாசில்தாரரும் இப்படி. ஆனால் தாசில்தாரரோ ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் ஆகிய ஆரையோ எந்த விண்ணப்பத்துக்கும் விஏஓ கையெழுத்திட்ட அடுத்த நொடியே, அடுத்த நாளே அல்லது அதே நாளிலோ வெகு இயல்பாக கையெழுத்திட்டிருக்கிறார்கள். நான் அதை நேரடியாக பார்த்திருக்கிறேன். நான் அதை பதிவும் செய்திருக்கிறேன். ஆனால் விஏஓக்கள் 20 நாட்களாக தலைக்கு வைத்து தூங்கிவிடுகிறார்கள் விண்ணப்பங்களை. இதன் மூலம் மக்கள் பெரும் எரிச்சல் அடைகிறார்கள். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் நடக்கும் ஊழல்கள் மிக அதிகம். அரசு எந்திரம் அது பாட்டுக்கு, அதாவது கட்டவிழ்த்து விடப்பட்ட காளை போல போய்கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் நான் பல விண்ணப்பங்களை மனுக்களாக முதல்வர் தனிப்பிரிவுக்கு அனுப்பியிருக்கிறேன். சரி, அடுத்து காவல்துறை. பல யூடியூப் செய்திகளில், பதிவுகளில் நான் தொடர்ச்சியாக பதிவிட்டது, உங்கள் ஆட்சி ஒரு நாள் தூக்கி எறியப்படுமேயானால் அதற்கு ஒரே காரணம் தமிழக காவல்துறை. இதை என்னுடைய கமெண்டுகள் தான் ஹைலைட்டாக இருக்கும் பல வீடியோக்கள். ஏனென்றால் அவ்வளவு குற்ற செயல்கள், போதைப் பொருட்கள், வெகு சாதாரணமாக பயன்படுத்தப்படும் கஞ்சா போன்றவை. இப்படி இருக்கையில் டாஸ்மாக், அதாவது மதுவும் போதைப் பொருட்களும் வெகு சாதாரணமாக எளிய மக்களிடம் அரசு திட்டங்கள் சென்று சேர்ந்ததோ இல்லையோ, இந்த மதுவும் கஞ்சா போன்ற பொருட்களும் பெருமளவில் சென்று சேர்ந்தது. இதை தடுக்க தவறியது காவல்துறை தான். காவல்துறை பெரும், அதாவது சிவாஜிக்கு இணையான நடிப்பை நடித்து உங்களை ஏமாற்றி முட்டு சந்தில் கொண்டு வந்து விட்டுவிட்டது. இப்படித்தான் சொல்ல வேண்டும். எனது
அப்பாவின் தாத்தா அவர்கள் குடிக்க மாட்டார், அவருக்கு குடிப்பழக்கம் கிடையாது. எனது அப்பாவின் அப்பாவுக்கும் குடிப்பழக்கம் கிடையாது. எனது அப்பாவுக்கும் கிடையாது, எனக்கும் அது கிடையாது. இப்படி இருக்கையில் என் மகன் ஒருவேளை குடிக்க பழகிவிட்டால், 4 தலைமுறையாக ஒரு பழக்கத்திற்கு அடிமையாகாத சூழல் இருந்தபோது உங்கள் ஆட்சியில் வெகு இயல்பாக ஒரு சாமானியன் மது பழக்கத்திற்கு ஆளாகிறான். இதற்கு 2 காரணங்கள். ஒன்று, திரைப்படம் வாயிலாக பெருமளவில் ஒவ்வொரு காட்சிகளிலும் ஒவ்வொரு படத்திலும் மது அருந்துவது போன்ற ஒரு காட்சி கண்டிப்பாக இடம்பெற்றிருக்கும். இப்படி இருக்கையில் இளைஞர்கள் மதுவின்பால் ஆசைப்பட பழக்கப்படுத்தப்படுகிறார்கள். பார்ட்டிகளும் கொண்டாட்டங்களும் பிறந்த நாள் விழாக்களும் சகஜமாகி போய்விட்டதால், மேலும் கார்ப்பரேட் கொண்டாட்டங்களில் பரிமாறப்படும் மது விருந்துகள் வெளிப்படையாக மக்களுக்கு அதாவது சமூக ஊடகங்களின் வாயிலாக தெரிய வந்து விட்டதனால் எவரும் குடிக்கலாம் என ஒரு நிலை உருவாகிவிட்டது. இன்னொன்று, மதுவிற்கு எதிராக, போதைக்கு எதிராக இங்கு எவருமே போராடியதில்லை. அதாவது ஒரு காஃப் சிரப் எப்படி வெகு இயல்பாக ஒருவரிடம் சென்று சேர்ந்ததோ அது மாதிரி மது பாட்டில்கள் சென்று சேர்ந்தன. பல பெண்கள், இளம் பெண்கள், பள்ளி மாணவியர் குடிக்க பழகிவிட்டார்கள். நான் திமுக அரசின் மீது இந்த மது கொள்கையில் கடுமையான விமர்சனங்களை நான் பதிவிட்டிருக்கிறேன். எப்படி என்றால், வீட்டுக்கு 2 குடிகாரர்களை இவர்கள் உருவாக்கிவிட்டார்கள். ஒன்று தந்தை, இன்னொன்று மகன் என இருவரும் குடிக்க பழகிவிட்டனர். மகனை ஏன் குடித்து வருகிறாய் என தந்தை கேட்காத அளவிற்கும், தந்தையை ஏன் குடித்துவிட்டு வருகிறாய் என மகன் கேட்காத அளவிற்கும் இந்த ஆட்சி குடியை கொண்டு வந்து விட்டுவிட்டது என நான் பதிவிட்டிருக்கிறேன். ஏன் முதல்வரும் முதல்வர் மகனும் குடித்துவிட்டு வந்தால் உங்கள் வீட்டில் உங்களை ஏற்றுக்கொள்வார்களா? ஆனால் நாங்கள் குடித்தால் பரவாயில்லையா என நான் பதிவிட்டிருக்கிறேன். ஏதோ ஒரு விவாத நிகழ்ச்சியிலோ அல்லது செய்தியிலோ, யூடியூபில். அப்படியானால் பெரும் எதிர்ப்பை இந்த டாஸ்மார்க்கின் மூலம் உங்கள் அரசு சம்பாதித்தது. இதனால் ஏற்படும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சொல்லவே தேவையில்லை. குடித்தவுடன் நம் ஆட்களுக்கு 2 யானை பலம் முளைத்து விடுகிறது. ஆகவேதான் இவர்கள் மதம் பிடித்து வெங்கலக்கடைக்குள் யானை புகுந்தது போல பாய்ந்து விடுகிறார்கள். இந்த குடிகாரர்களால் ஏற்படும் குற்ற செயல்கள் பெருமளவில் உங்களுக்கு அவமானத்தையும் அவப்பெயரையும் கொண்டு வந்து சேர்த்தது. பிறகு தொடர்ச்சியான வன்முறைகள், குறிப்பாக தென் மாவட்டங்களில் கொடூர கொலைகள் கடந்த 1 வருடத்தில், ஆட்சியின் கடைசி 4வது வருடத்திற்கு பின்பு 5வது வருட துவக்கத்திலிருந்து என வைத்துக்கொள்ளலாம்.
இவைகளை தடுக்க சுத்தமாக தவறியது காவல்துறை. காவல்துறை இயங்கவே இல்லை. காவல்துறை எந்த நேரமும் என்னால் விவரிக்கவே முடியவில்லை. உங்களை 100% ஒருவர் தோற்கடித்தாரே என்றால் அது காவல்துறையால் மட்டுமே. ஆகவே இன்னும் நிறைய காரணங்களை நான் பட்டியலிட முடியும். இன்னமும் பிற முக்கிய குற்றச்சாட்டுக்கள் தொடர்ச்சியாக அரசின் மீது இருந்திருக்கிறது. ஒன்று, வேங்கை வயல் பிரச்சனை, குடிநீரில் மலம் கலந்தது தொடர்பாக. அதற்கான நடவடிக்கை அரசின்பால் எடுக்கப்பட்டது. திருப்திகரமாக இருந்ததா என்றால் இல்லை. காவல்துறை அதிகாரிகளின் அத்துமீறல், பற்களை பிடுங்கிய விவகாரம் ஒன்றும், கஸ்டோடியல் டெத் 60க்கும் அதிகமானது. அடுத்ததாக டிஜிபி நியமனம் இல்லாமல் இருந்தது. அதாவது பொறுப்பு அதிகாரியாகவே மட்டும் ஒருவர் இருந்திருக்கிறார். நேரடியாக அரசு நியமிக்கவில்லை. KN நேரு அவர்கள் மீதான FIR பதியாமல் இருந்தது. இதுவும் ஒரு கடுமையான விமர்சனம். மழை காலங்களில் மக்கள் பெரும் அவதிப்பட்டது. தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென் மாவட்டங்களும் சென்னை போன்ற நகரங்களிலும் வடிகால் சரியாக அமைக்கப்படாமலும் அதற்காக பெருமளவில் நிதி ஒதுக்கப்பட்டதாகவும், நிதி ஒதுக்கப்பட்டு வேலை செய்திருப்பதாக அரசு சார்ந்தவர்கள் சொன்னாலும் மக்கள் அதை நம்ப தயாராக இல்லை. அதில் ஊழல் நடந்திருப்பதாகவும், வேலை சரியாக செய்யப்படவில்லை எனவும் குற்றச்சாட்டு. பரந்தூர் விமான நிலையம், அதில் யாரோ ஒருவர் பெருமளவில் ஆதாயம் அடைவதாகவும், பரந்தூர் விமான நிலையத்தால் பொதுவாக விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதாகவும், மக்கள் நிர்கதியாகி போகிறார்கள் என்ற ஒரு செய்தி பரவியதும். சவுக்கு சங்கருக்கும் உங்களுக்குமான பிணக்கு எளிதாக கையாண்டிருக்கலாம். நீங்கள் அவரை விரட்ட, அவர் உங்களை விரட்ட, மக்கள் யாரை விரட்டினார்கள் என்று உங்களுக்கு தான் தெரியும். தொடர்ச்சியாக பாலியல் வழக்குகள், செய்தித்தாள்களும் ஊடகங்களும் தொடர்ச்சியாக பதிவிட்ட வழக்குகள் ஏராளம். அண்ணா பல்கலைக்கழகம் முக்கியமான வழக்கு. அதிலும் யாரோ ஒருவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்ற சந்தேகம். அடுத்ததாக கஞ்சா, போதைப் பொருட்கள், மெத்து போன்ற விஷயங்கள் புதிதாக நமக்கு கேள்விப்படும் போதைப்பொருள். உங்கள் நிர்வாகியே ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதும் ஒன்று. அடுத்ததாக கிட்னி முறைகேடு அல்லது திருட்டு, எது பொருத்தமான பெயர் என்ற ஒரு அகராதியை வெளியிட்டார் உங்கள் மா. சுப்பிரமணியம் அவர்கள். ஆகவே மேற்சொன்ன இவ்வளவு விஷயங்களும் ஒரு முக்கிய காரணம். நீங்கள் வீழ்வதற்கு இதுவும் ஒரு காரணம். இன்னொன்று மறந்துவிட்டேன், மகளிர் உரிமை தொகை. அதாவது தகுதியான நபர்கள் என்று நீங்கள் எவரை குறிப்பிடுகிறீர்கள் என எனக்கு தெளிவுபடுத்த வேண்டும். தகுதியானவர், தகுதி இல்லாதவர் என்ற ஒன்றே ஒரு அரசின் பார்வையில் மக்களிடம் இருக்கக்கூடாது. காரணம் என்னவென்றால், நலத்திட்டங்கள் பொதுவானவை, அப்படித்தான் மக்கள் நினைப்பார்கள். ஆகவே சுமார் 50 லட்சம் பேருக்கு மேலாக மகளிர் உரிமை தொகை பெறாதவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வாக்களித்திருக்க வாய்ப்பில்லை. அவர்கள் கடும் கோபம் அடைந்திருக்கலாம், எரிச்சல் அடைந்திருக்கலாம், அல்லது எதிராக செயல்பட்டிருக்கலாம்.
அடுத்ததாக மிக முக்கியம், இதைத்தான் நீங்கள் தீவிர விசாரணை நடத்த வேண்டும். தேர்தலுக்கு பணம், வாக்குக்காக பணம் கொடுப்பது. எல்லா கட்சிகளும், அதாவது முக்கிய கட்சிகள் கொடுக்க ஆரம்பித்து விட்டன. இது எல்லோருக்கும் தெரியும். மக்களும் இதை எளிமையாக கடந்து போய்விட்டார்கள். இதை ஒரு குற்றமாகவே எவரும் கருதவில்லை. ஆனாலும் அதிலும் ஒரு அறம் இல்லை. அதாவது பாராளுமன்ற தேர்தலின் போது என் அலுவலகத்திற்கு கீழ்தான் உங்கள் கட்சி அலுவலகம். நான் கேமரா வைத்திருக்கிறேன். நான் ஒரு அரசியல் கட்சியின் செயல்பாட்டாளனாக இருந்திருக்கிறேன். சமூக செயல்பாட்டாளராகவும் இருக்கிறேன். என்னால் வெகு எளிதாக அதை படம் பிடித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்க முடியும். எனக்கு அது தேவையும் இல்லை, அவசியமும் இல்லை. நான் அதை குற்றம் என எனக்கு தெரியும். அதை கண்டிப்பதற்காக, எதிர்த்து குரல் கொடுப்பதற்கான வலிமை என்னிடத்தில் இருந்ததா என்றால் நானே அடுத்த வேலை சோற்றுக்கு வழி இல்லாமல் இருக்கிறேன். எவரை எதிர்ப்பை சம்பாதித்து நான் தெருவில் நிற்பது? ஆகவே சரி என விட்டுவிட்டேன். தொடர்ச்சியாக ஒவ்வொருவருக்கும் குடும்பத்தினருக்கும் கணக்கு வைத்து 500 ரூபாய் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அதாவது பாராளுமன்ற தேர்தல். சரி, விட்டுவிடுவோம். இந்த தேர்தலிலும் பணம் பெரும் பணம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது ஓட்டுக்கு காசு கொடுக்கறது ரொம்ப சகஜமாகி போயிடுச்சு. அது நியாயம் இல்லையான்றத நாம் தனியாக பேசலாம். ஆனால் கொடுத்த காசு கரெக்டாக போய் சேர்ந்துச்சா என்றால் இல்லை. பாதி பேருக்கு பணமே போகவில்லை. பாதி பேருக்கு இனி பாருங்கள், கார் வாங்குவார்கள், நிலம் வாங்குவார்கள், வீடு வாங்குவார்கள் நிர்வாகிகள். அவர்களிடத்தில் தயவு செய்து கணக்கு கேளுங்கள். பட்டுத்தனத்தில் கூட ஒரு நேர்மை இருக்க வேண்டாமா? வாக்குக்கு காசு கொடுப்பது என்று முடிவாகிவிட்டது. அவன் வேலை பார்ப்பதற்கு கூலி கண்டிப்பாக. திமுக என்பது ஒரு பெரிய ஆலமரம். சும்மா நாச்சிக்கும் வேலை வாங்காது. கண்டிப்பாக ஊதியம் கொடுத்திருக்கும். கூட்டங்களுக்கு வருபவர்களுக்கே தாங்கள் பிரியாணி பொட்டலமும் குவார்ட்டரும் 200 ரூபாயும் தருவதாக விமர்சிக்கிறார்கள் மக்கள். அப்படி இருக்க கட்சி வேலைக்கு நீங்கள் எவ்வளவு பணம் கொடுத்திருப்பீர்கள்? ஆனால் அவ்வளவும் செலவழிக்கப்பட்டதா? இல்லை. ஆகவே மாவட்டம் வாரியாக கணக்கு கேட்டு குடுமியை பிடித்து பிடரியில் அரைந்து மீதி காசை வாங்கி கொள்ளுங்கள். அடுத்த தேர்தலில் இருந்து பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. பணம் கொடுத்தாலும் எனக்கு என்ன தோன்றுகிறதோ, எனக்கு எவரை பிடித்திருக்கிறதோ அவருக்குத்தான் வாக்கு செலுத்துவேன் என்ற மக்கள் நிலைக்கு வந்துவிட்டார்கள். ஆகவே தேர்தலுக்கு, ஓட்டுக்கு, வாக்குக்கு காசு கொடுப்பது ஒரு தேவையில்லாத செலவு. அந்த பணத்தை நீங்கள் வீட்டிலேயே வைத்திருங்கள். ஆகவே மேற்கண்ட விஷயங்கள் எல்லாம் முக்கியமானவை. இந்த திமுக அரசு வீட்டில் முடங்கி போனதற்கு காரணம் நான் மேற்சொன்ன விஷயங்கள் மட்டுமே. இவைகளை சரி செய்து மீண்டும் துளிர்த்து கிளை பரப்பி ஆலமரமாய் மீண்டெழுந்து மக்கள் சேவை செய்ய என்று அடிக்கோடிடவும். போதும் உங்களிடத்தில் இல்லாத சொத்துக்களா? ஒரு அரசன் அவனிடம் ஒரு கிழிந்த கந்தையான ஆடை இருந்தாலும் கூட அந்த நாடே அவனுடையது. அப்படி இருக்கையில் அவனே இந்த நாட்டின்
மிகப்பெரிய செல்வந்தன். ஆகவே நீங்கள் அப்படித்தான் யோசிக்க வேண்டும். எனவே நீங்கள் உங்கள் தவறுகளை திருத்தி மேற்கொண்டு உங்கள் கட்சி பணிகளை துவக்கி நான் சொன்ன கண்டென்டர் என்ற செய்தியை கருத்தில் கொண்டு கட்சியை வளப்படுத்தவும் வலுப்படுத்தவும் ஒரு நேர்மையான அரசை நோக்கி நீங்கள் பயணிக்கவும் இந்த தோல்வி உங்களுக்கு முதல் படிக்கட்டாக இருக்கட்டும் என நான் வேண்டி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நான் உங்கள் வே. மாறன்.